உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 1ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 புதவாசரம் என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை, பராபவ வருடம் ஆனி மாதம் 17ஆம் நாள், பிரதமை திதி, பூராட நட்சத்திரம், அமிர்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் வடக்கு, பரிகாரம் பால். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் பாராட்டு, ரிஷபம் ஊக்கம், மிதுனம் உறுதி, கடகம் லாபம், சிம்மம் பணிவு, கன்னி பெருமை, துலாம் நட்பு, விருச்சிகம் வெற்றி, தனுசு நற்செயல், மகரம் நலம், கும்பம் பொறுமை, மீனம் நிம்மதி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை, அற்புதமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஆன்மீகம், வாஸ்து, ஜோதிடம் சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீட்டில் செய்வினை சூனியம் இருந்தால் அதற்கு உண்டான அறிகுறிகள் என்ன, வீட்டில் தோஷம் இருந்தால் எப்படி கண்டுபிடிப்பது, வீட்டில் செய்வினை சூனியம், கண்ணூறு, கந்திருஷ்டி தோஷங்கள் இருந்தால் அதை எப்படி கண்டுபிடிப்பது, அதற்குண்டான சிம்டம்ஸ், அறிகுறிகள் என்ன என்பதை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். செய்வினை சூனியத்தை நம்புறது ஒரு குரூப், நிறைய பேர், ஒரு பெரிய குரூப் ஒன்று இருக்குது. இதெல்லாம் பொய்யா, இதெல்லாம் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடியவர்களும் ஒரு பக்கம் இருக்கிறீர்கள். இதில் நம்பக்கூடியவர்கள், அதனால் பாதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் அதை நம்புறீங்கள், நம்பலைன்றது வேறு விஷயம். அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் பெருந்தொகையான மக்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, எப்படி நாங்கள் உணர்ந்து கொண்டோம், யாராவது எங்களுக்கு ஏதாவது செய்திருந்தால் என்ன நடக்கும், அதற்குண்டான சிம்டம்ஸ் என்ன, அதற்குண்டான அறிகுறிகள் என்ன என்பதை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது பிரச்சனை, நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க, காரணமில்லாமல் வீட்டில் சண்டைகள் ஏற்படுவது. ஏதாவது ஒரு சண்டை வரதா இருந்தால் அதற்கு ஒரு காரணம், பெரிய காரணம் ஒன்று இருக்கணும். எந்த காரணமும் இல்லாமல் உப்புச்சப்பில்லாத விஷயத்துக்கு, ஒரு சாதாரணமாக கடந்து போகக்கூடிய சில விஷயங்களுக்காக மாதக்கணக்கில் சண்டை நடக்கிறத நான் பார்த்துருக்கேன். மாதக்கணக்கில், நாட்கணக்கில் இல்லை, கிழமை கணக்கில் இல்லை, மாதக்கணக்கில் சண்டை. ஒரு மாதமாக நானும் மனைவியும் கதைப்பதில்லை. ஒரு மாதமாக நான் என்னுடைய நெருங்கிய நண்பருடன் பேசுவதில்லை. ஒரு மாதமாக எனக்கும் அப்பாவுக்கும் ஒத்துப்போகவில்லை. இந்த மாதிரி காரணமில்லாமல் சண்டை. ஏதாவது ஒரு பெரிய விஷயத்திற்காக ஒரு சண்டை நடந்தால் அந்த சண்டைக்கு ஒரு மதிப்பு இருக்குது, ஒரு பிரயோசனம் இருக்குது. எந்த காரணமும் இல்லாமல், பெரிய விஷயம் எதுவும் நடக்காமல், 5% பிரயோசனம் இல்லாத சாதாரண சின்ன விஷயத்திற்காக சண்டை தொடங்கி, சின்னதாக சும்மா வீட்டில் சாப்பிட்டு உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தோம், சும்மா பேச்சில் ஒரு வாக்குவாதம்.
அதில் ஒரு கருத்தில் முரண்பாடு, ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுக்க முடியல, ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியல. 25 வருஷமாக கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள் ஒரு நிமிஷம் வரக்கூடிய கருத்து முரண்பாடு வேறுபாட்டினால் சண்டை பிடிச்சி ராத்திரி பூரா தூங்காமல் இருந்து சாப்பிடாமல் இருந்து ஒருத்தருக்கு விட்டு கொடுக்காமல் மாதக்கணக்கில் அந்த சண்டை இழுபட்டு கொண்டு போகும். சண்டை முடிஞ்சதுக்கு பிறகு யோசித்தா அது ஒரு சாதாரண விஷயம். அந்த நேரம் அதை கடந்து போயிருந்தீங்கன்னா, அந்த நேரம் கொஞ்சம் விட்டு கொடுத்துருந்தீங்கன்னா, அந்த நேரம் உங்களுடைய உறவுகளின் பெருமையை பற்றி அறிந்து கொண்டிருந்தீர்களாக இருந்தால் அந்த சண்டை வந்திருக்காது. காரணம் இல்லாத சண்டை. அபச சகுனங்கள் நடப்பது. ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறோம், ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், எங்களைத்தான் முன்னுக்கு வந்து அந்த கல்யாணத்தை நடத்தி தர சொல்லியிருக்கிறோம். முக்கியமான ஆட்கள் நான் தான் அங்கே போய் எல்லாம் செய்யணும். குங்குமத்தை எடுத்து பொட்டு வைக்கக்குள்ள அந்த குங்கும சிமிழ் தவறி விழுவது. ஒரு நல்ல காரியத்திற்காக போகக்குள்ள குங்கும டப்பா தவறி விழுந்து குங்குமம் எல்லாம் அப்படியே சிந்தி கிடக்கும். இது ஒரு அபச சகுனம். அதே மாதிரி ஒரு விஷயத்துக்காக எழும்பி போகக்குள்ள கால் தடுக்கிடும், கதிரையில் கால் தடுக்கி விழ பார்த்துருவீங்கள் அல்லது விழுந்து விடுவீர்கள். இது ஒரு அபச சகுனம். அதே மாதிரி முகம் பார்க்குறதுக்கு கண்ணாடி எடுப்பீங்கள், பவுடர் போட்டு தலையெல்லாம் செய்வீங்கள். கண்ணாடியை வைக்கக்குள்ள அது ஒழுங்காக வைக்காமல் தவறி விழுந்து உடைந்து விடுவது. தலை சீவிர சீப்பு கையில் இருந்து நழுவி விடுவது. சமையல் செய்யக்குள்ள உப்பு போடுறதுக்கு ஒரு கண்ணாடி டப்பாவுக்குள்ளே உப்பை போட்டு வச்சுருக்கீங்க. சமையல் செய்கிற அவசரத்தில் இந்த உப்பு எடுத்து போடக்குள்ள அந்த உப்பு டப்பா கையில் இருந்து நழுவி விடுவது. அரிசி எடுக்கிறீங்கள், அரிசி சாதம் வைக்கிறதுக்கு அரிசி பானையிலேருந்து கையில் அரிசி கீழே கொட்டுவது. இந்த மாதிரி அபச சகுனங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்தால் இதற்கு பிறகு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது என்று அர்த்தம். உங்களுக்கு செய்வினை சூனியம் தோஷம் இருந்தால் அடிக்கடி இந்த அபச சகுனங்கள் நடந்து கொண்டே இருக்கும். எங்கேயாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கக்குள்ள தும்மல் வாரது அல்லது தூங்கி போகிறது, நேரத்தை தவற விடுறது, அசதி சோம்பலான சோம்பல், உற்சாகம் இல்லாமல் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது. இது எல்லாமே செய்வினை சூனியம் இருந்தால் அபச சகுனங்கள் வீட்டில் அடிக்கடி நடந்து கொண்டு இருக்கும். நான் ஆசையாக மீன் வாங்கிட்டு வந்து வளர்த்தேன். மீன்காரன் சொன்னான், ஒரு வருஷத்துக்காவது இந்த மீன் இருக்கும் என்று. வாங்கிட்டு வந்து 2வது நாளே அந்த மீன் இறந்து விட்டது. தண்ணியெல்லாம் மாற்றினேன், சாப்பாடெல்லாம் போட்டேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் மீன் செத்துட்டு, ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு சொன்ன மீன் 2 நாளையில் இறந்து விட்டது. துளசி நான் புதுசாக கொண்டு வைக்கிறேன், 2 நாள் தளிர்த்து வளருது, அதுக்கு பிறகு பட்டு போகுது. துளசி கருகி நெருப்புல சுட்ட மாதிரி கருகி போய் வாடி விடுகின்றது. இது ஒரு விஷயம். அதே மாதிரி கழுத்து பகுதியில் வலி ஏற்படுவது. கழுத்தில் வலி, இங்கால திரும்பலாது அங்கால திரும்பலாது, கழுத்துக்குள்ளே வலி. என்னத்தை பாம்பெல்லாம் போட்டு தேய்ச்சிட்டேன், மருந்து குடிச்சிட்டேன், டாக்டர்கிட்ட காட்டிட்டேன், தலானியை மாற்றிட்டேன், கழுத்துக்கு கொலர் போட்டேன், ஆனாலும் கழுத்து வலி நிப்பாட்டவில்லை. காலில் எரிச்சல், அது சுகர் ப்ரெஷர் இருந்தாலும் கால் எரியும். எனக்கு சுகரும் இல்லை, ப்ரெஷரும் இல்லை, டயபெட்டிஸும் இல்லை, ஒரு நோயும் இல்லை. ஆனால் நான் ரெஸ்ட்டில் தான் இருக்கிறேன். ஆனாலும் கால் நெருப்பு சுட்டது மாதிரி கத்த என கால் எரிகின்றது. இதுக்கு ஒரு விஷயம். அதே நேரத்தில் பேசிக்கொண்டிருக்கும் போது கொட்டாவி வருவது, அடிக்கடி கொட்டாவி வருவது, இதுவும் செய்வினையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வரும். சோம்பலாக இருப்பது, உற்சாகமின்றி காணப்படுவது, என்ன செஞ்சாலும் ஒரே சோம்பலாக இருக்குது, அசதியாக இருக்குது, அடித்து போட்டது போல் இருக்குது, என்ன செய்கிறேன்னு தெரியல, மனசில் குழப்பமாக இருக்குது. இதுவும் ஒரு காரணம். அதே மாதிரி ஜீரணமாகாதது, சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாக இல்லை, ஏவரையாக கொண்டு இருக்குது, எதுக்களித்து கொண்டு இருக்குது, சாப்பாடு வெளியில் வர பார்க்குது, சாப்பிடக்குள்ளே சத்தி வர மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுகிறது, வொமிட் வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, சந்தோஷமாக சாப்பிட முடியலை. இது உண்டு. ஏதேதோ பேசுவது, சம்பந்தம் இல்லாமல் பேசி கொண்டு இருப்பது. ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கல இன்னொரு விஷயத்தை பற்றி பேசுவது, இதெல்லாம் ஏதோதோ பேசுவது. மனசில்
குழப்பம் நிறைந்து காணப்படுவது, எதிலையும் ஒரு தீர்மானமாக இருக்க முடியாமல், ஒரு விஷயத்தை சரியாக செய்ய முடியாமல், தேவையில்லாத மனபயம், மனசுக்குள்ள பதட்டம், மனசுக்குள்ள குழப்பம், இதெல்லாம் இருக்கிறது ஒரு காரணம். என்ன செய்யணும்? பிரத்யங்கரா தேவிக்கு எலும்பிச்சம்பழத்தில் மாலை போட்டு விடுவது ரொம்ப விசேஷம். பிரத்யங்கரா தேவி என்று ஒரு சாமி இருக்குது, ஒரு அம்பாள் பிரத்யங்கரா தேவி. இந்த மாதிரி கண்ணூறு, கந்திருஷ்டி, நாதிட்டி, காரியத்தடை, செய்வினை சூனியம், இந்த மாதிரி ஊழ்வினை தோஷங்களை எல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான அம்பாள் பிரத்யங்கரா தேவி. அடிக்கடி பிரத்யங்கரா தேவிக்கு தேசிக்கா மாலை போட்டு நெய் தீபமேற்றி வழிபாடு செய்து வந்தால் இந்த மாதிரி தோஷங்கள் எல்லாம் இருந்தால் இதெல்லாம் வெட்டுப்பட்டு போகும். இதிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். சுதர்சன யாகம் செய்வது, சுதர்சன மந்திரம், பெருமாளினுடைய கையில் இருக்கிறது தான் சுதர்சன சக்கரம். அந்த சுதர்சன சக்கரம், அந்த சுதர்சன மந்திரத்தை சொன்னால், சுதர்சன மந்திரம் சொல்லி யாகம் செய்தால், இந்த மாதிரி எங்களுடைய வீட்டில் அடிக்கடி அபசகுணங்கள் நடக்குது, காரணம் இல்லாமல் சண்டை நடக்குது, சோம்பேறித்தனமாக இருக்குது, எதிலேயும் உற்சாகம் இல்லை, காரியங்கள் எல்லாம் தடைபடுது, இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் உங்களுடைய வீட்டில் சுதர்சன யாகம், ஸ்ரீ சுதர்சன மகா யாகம், இந்த சுதர்சன மந்திரத்தை 108 தரம் சொல்லி யாகம் செய்வது, இதை செய்கிறது. துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்வது, இதெல்லாம் செய்து வந்தால் இந்த மாதிரி தோஷங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.